யோவாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவாஹன் பசுமான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவாஹன் பசுமான் பவதி ஏவம் வேதா யோபாமாயதனம் வேதா ஆயதனவான் பவதி. ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமியகம். இப்படியும் சொல்வார்கள். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் நமாமியகம். இப்படி சொல்வார்கள். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமினே நமோ நமஹா. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண சுவாமினே நமோ நமஹா. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரே நமோ நமஹா. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாம பரபிரம்மனே நமஹா. இப்படி என்று நரசிம்மருடைய கராவலம்ப ஸ்தோத்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் காயத்ரியை ஓதிக்கொண்டு திருவண்ணாமலையை கிரிவலம் வருவது. கையில் என்ன எடுத்து செல்லலாம்? ஒரு அற்புதமான நல்ல சந்தர்ப்பம், அழுவப்படக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு கையடக்கம் நரசிம்மர் என்று நினைக்கக்கூடாது. அண்டத்தையே அரட்டி மிரட்டி ஆளுகின்ற நரசிம்மர் நமது எண்ணத்திற்கு, நமது சிந்தனைக்கு, நமது செயலுக்கு தக்கவாறு அவருடைய உருவமானது சிறியதாகவும் பிரம்மாண்டமானதாகவும் காட்சி தருகின்ற அற்புதமான தாயாரை அப்படியே இடது கையால் அணைத்து தனது தொடையில் வைத்து கொண்டு அப்படியே சேர்ந்தாற் போல ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் காட்சி தர இருக்கின்ற இடம் முதலிலே சிங்கமுக தீர்த்தம் யமலிங்கத்துக்கு அருகில் இருக்கின்றது. சிங்கராஜ தீர்த்தம் ஹரிச்சந்திரமூர்த்தியினுடைய சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிறது. நீங்கள் என்னென்னலாம் கொண்டு சென்றால் என்ன பலன்? முதலில் எல்லோருக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும், குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், திருமணம் நன்றாக நடக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், காரு வாங்க வேண்டும், சுகமான வாழ்க்கை, இது எல்லோருக்கும் தேவை. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், எந்த மந்திரத்தையும் உச்சாடனம் செய்ய வேண்டாம். உங்களுக்கு பிடித்த உங்களது வீட்டிலே நீங்கள் வைத்து வழிபடுகின்ற ஏன் இறை படங்களை, உதாரணமாக மாதா வைஷ்ணவி, மூகாம்பிகை, கனகதுர்கா, மாதா புவனேஸ்வரி, மாதா மீனாட்சி, இப்படி சாமுண்டி, அன்னபூர்ணி, சாகம்பரி, சப்த மாதர்கள், இவைகளில் ஏதோ ஒரு படங்களையோ, குறிப்பாக சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ உங்களது தேவைக்கு ஏற்ற உங்களது வீட்டிலே நீங்கள் வழிபடுகின்ற, பூஜை செய்கின்ற, திருவாராதனம் செய்கின்ற சாலக்கிராமம் முதல் சிறு விக்கிரகங்கள் வரை மஞ்ச துணி மஞ்ச பையிலே எடுத்து வெட்டி வேருடன் சேர்த்து அதை அப்படியே எடுத்துக்கொண்டு திருவண்ணாமலை கிரிவலம் வந்துவிட்டு உங்கள் இல்லத்தில் வைத்து பூஜை செய்யுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய எத்தனையோ பிராண சக்திகள், பிராண பிரதிஷ்டை, மூல மந்திரம், அதுக்கு பீஜ மந்திரம் தெரியாதவர்களுக்கெல்லாம் அப்படியே இடம், ஒரு எந்திரம் கொடுத்தார்கள், படம் கொடுத்தார்கள், ஒரு சின்ன பிள்ளையார் கொடுத்தாங்க, ஏதோ வச்சு வழக்கேற்றுறேன். அதுக்கான மந்திரம் கம்ங்கிற பீஜம். ஓம் கம் கணபதயே நமஹ. சொல்ல முடியாது, சொல்லியிருக்க மாட்டீர்கள். எல்லா விதமான மந்திர சக்திகளும் உங்களது அத்தனை நீங்கள் கொண்டு செல்கின்ற இறைமூர்த்திகளுடைய படங்கள், உருவங்கள், சிலாரூபங்கள், உங்களால் சுமக்க முடிய தூக்கக்கூடிய அளவிற்கு சிறிய லிங்கங்கள், ருத்ராட்ச மணி மாலை, ஸ்படிகமணி மாலை, தாமரை மணி மாலை, துளசி மணி மாலைகள் எல்லாம் கழுத்தில் அணிந்து கொண்டு கிரிவலம் வருவதால் உங்களுக்கு சொல்வமே உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம் வருவதுடன் அது அப்படியே அந்த திருவண்ணாமலையில் ஏற்படுகின்ற அந்த ஒளி, அந்த ஜோதி, அந்த மாலைகளில் ருத்ராட்சத்தில் அப்படியே ஐக்கியமாகி நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அந்த சக்தி உங்களை சுற்றி வளையம் வட்டம் போட்டு உங்களை காவந்து செய்யும். யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அப்படி தர்மம் பண்ணுவதும் தானம் பண்ணுவதும் 108 முகம் கொண்ட ருத்ராட்சங்கள் வரையும் நேற்று பார்த்தோம். 1008 முகம் கொண்ட அபூர்வமான ருத்ராட்ச மணிகளை பார்ப்போம். இப்படி நல்ல உத்தம குரு தயாரித்து கொடுத்த
ராசி சக்கரங்கள் மேஷ ராசி முதல் மீனராசி வரை நமது வெங்கட்ராம சித்தர் நமக்கு பண்ணி கொடுத்தார். உதாரணமாக எத்தனையோ இடங்களிலே எத்தனையோ பேர் வீட்டில் இருக்கிறது விருச்சிக ராசி ரிஷபராசி என்று. அந்த சக்கரங்களை அப்படியே சுத்தம் பண்ணி ஒரு வெள்ளி பாலிஷ் போட்டு அதை அப்படியே மஞ்சள் துணியில் எடுத்து செல்லுங்கள். மேலும் உங்களுக்கு நட்சத்திரத்திற்கு உள்ள செடிகள், உதாரணமாக கேட்டை நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பராய் செடி. சரி, பூச நட்சத்திரத்தில் பிறந்திருப்பான் உங்கள் குழந்தைகள், ஒரு சிறிய அரசம் செடி. எத்தனையோ நர்சரி கார்டன்லாம் அங்கேயே கிடைக்கும். அப்படியே எடுத்துக்கொண்டு திருவண்ணாமலை கிரிவலம் வந்து உங்கள் இல்லத்திலே வைத்து பூஜை செய்யுங்கள். ஜாதக நோட்டு, ஜாதகம் எழுதியது, திருமண பொருத்தத்திற்கு ஏற்பாடாகி உள்ள திருமண பத்திரிகை, இவைகளெல்லாம் மஞ்சள் துணியில் முடிந்து வைத்துக்கொண்டு நீங்கள் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்தால்